வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வேஸ்ட் திங்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ், அது இல்லாமல் கிராஃப்ட் ஐடியாஸ் எல்லாமே நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம். இன்றைக்கும் இந்த கடலக்காவோட தோல் வச்சு தான் ஒரு ஐடியா பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காமிக்கிற இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணு செஞ்சது. எதை வச்சு செஞ்சானா, எம்டியான வாட்டர் பாட்டிலை வச்சு செஞ்சது. அவள் எப்படி செஞ்சா அப்படிங்கிறது தனியாக கனிஸ் கிராஃப்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அவளோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவளும் நிறைய கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுவாள். அவளுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸோ தனியாக அவளுக்குன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சேனலுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் நான் தரேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மூலியமாகவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடலக்காவோட தோல் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான டிஒஐ பண்ண போகிறோம். இந்த அட்டை வந்து பார்த்திங்கன்னா ராம்ராஜ் வேட்டி சட்டை இருக்கு இல்லையா, அதுக்கான மேல் பாக்ஸோட அட்டை. அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம டிஒஐ பண்ண போகிறோம். இதோட மேலே இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பெஃபிகால் வந்து ஊற்றிக்க போகிறேன். அடுத்தது நம்ம கடலக்காவோட கடலக்காவோட தோல். ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் வெங்காய தொல்லின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. எங்கள் ஊர் சேலம், நாங்கள் சேலத்தில் வெங்காயத்தெல்லாம் தொல்லின்னு சொல்லியே பழகிடுச்சு. ஸோ அது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அது என்னோடய ஸ்லாங்கு தான். நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கிறேன். தொல்லின்னு சொன்னால் எங்கள் பாஷையில் தோல்னு அர்த்தம். ஸோ தவறாக நினச்சிக்க வேணாம். அடுத்து பாருங்கள், இப்போ நான் இந்த கடலக்காவோட தொல்லிலாம் எடுத்து கொஞ்சமாக கம்மு போட்டு அப்படியே ஒட்ட போகிறேன். நீங்கள் ஒரே மாதிரி ஒட்டினீங்கன்னா பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்காது. கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் இங்கேயும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து நீங்கள் ஒட்டிக்கிட்டே வாங்க. அப்போ தான் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இப்போ அந்த மேல் பாக்ஸ் ஃபுல்லாக கடலக்காவோட தோல் ஒட்டிடலாம். பாருங்கள், ஒட்டியாச்சு. இது கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. நல்லா காஞ்ச பின்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரைல் அக்ரைலிக் பெயின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேம்லின்லேயே வருது, நிறைய கம்பெனியில் வருது. உங்களுக்கு எதில் கிடைக்குதோ அக்ரைலிக் பெயின்னு சொல்லி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து சில்வர் கலர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த கடலக்காவோட தோல் மேலே ஃபுல்லாக இந்த சில்வர் கலர் பெயிண்ட்டை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கிறதுக்கோசரம் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக அடிச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கிராஃப்ட் ஐடியாவெலாம் காமிங்க. அவங்களோட க்ரியேட்டிவ் திங்ஸும் வளரட்டும். ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சின்ன குழந்தைங்க கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க சின்ன குழந்தைங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தது இந்த ஷேஃபுக்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் அட்டையில் இன்னொரு பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே கிராஃப்ட் ஒர்க் நிறைய பிடிக்கும். சில டைம் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு பாலித்தீன் கவர். அந்த கவருக்குள்ளார நான் ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கேன், என் பையனோட ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி நான் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர் அட்டையில் ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கிட்டேன். ஃபோட்டோ மேலே பண்ணலைங்க, அந்த கவர் மேலே மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஃபோட்டோ வந்து நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது. அடுத்தது இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மேல் கவர் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து ஃபெவிகால் போட்டு கீழே இருக்கிறதோட நல்லா ஒட்டிக்கலாம். இப்போ நல்லா ஒட்டி காஞ்சிருச்சுங்க. நம்மளோட டிஐஒய் ரெடி ஆகிடுச்சி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்பவே அழகாக இருக்கும். சில்வர் மெட்டல் கலரில் இருக்கிறனால பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கடலக்காவோட மேல் தொல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாகவே தெரியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே கனிஸ் கிராஃப்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.